நிறைய சாப்பிட்டுட்டு வெயிலுக்கே போகாம விட்டமின் D3 கிடைக்காம உழைச்சதை வச்சு உடம்புல கொழுப்பு படிஞ்சு முழங்கால் மூட்டு வலியினால வெயிட்னால பாதிக்கப்படுறாங்க. இது ஒரு வகை. நல்ல சத்தான உணவுகள் எங்கெங்க என்னென்ன சத்தான உணவுகள், பிஸ்கெட்டு, சாக்லேட்டு, கொழுப்பு ஐட்டங்கள், ஐஸ்கிரீமு, கேக்கு, இந்த மாதிரி நான்வெஜ், இந்த மாதிரி டெய்லி ஹோட்டல்ல சாப்பிட்டு வெயில்ல போய் விளையாடாம வெயிலுக்கே போகாம உடம்பு ஃபுல்லா கொழுப்பு படிஞ்சு உடம்பு வெயிட் போட்டு முழங்கால் மூட்டுல பாதிக்கப்படுறாங்க. ஒண்ணு இது ஒரு வகை. இன்னொரு வகை தொடர்ந்து வெயிலே லாந்துருது. முதுகுத்தண்டு இடத்துல உச்சி தலையில அதிகப்படியா தொடர்ந்து பாதுகாப்பு இல்லாம வெயில் நேரடியா பட்டுக்கிட்டே இருக்கும்போது தேவைக்கு அளவு தண்ணி குடிக்காம அந்த உடம்புல வெயில் படும்போது என்ன செய்யணும்? உடம்புல தேவையான அளவு மசில் வேணும், கொஞ்சம் கொழுப்பு வேணும். இது இல்லாம நேரடியா வெயில் உடம்பு நரம்பு மண்டலத்துல பாதிக்கும் போது சத்து குறைபாடுகள் ஏற்பட்டு முழங்கால் மூட்டுல வெளிவரத நம்ம பார்க்கோம். உடம்புல சத்தே இல்ல, மசில் இல்ல, கொழுப்பு இல்ல, வெறும் நரம்பும் எலும்பு தான் இருந்தா அது ஒரு சத்து குறைபாடுனால முழங்கால் மூட்டுல வெளிவரதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து உடம்புல வெயில் அதிகப்படியா பட்டுக்கிட்டே இருந்ததுனால உங்களுக்கு சத்து குறைபாடு ஏற்பட்டு முழங்கால் மூட்டு வலி வந்துச்சா அப்படிங்கறதெல்லாம் பார்த்து அதுக்கேற்றார் போல சிகிச்சை கொடுக்கும் போது நிரந்தரமா குணப்படுத்திடலாம்.